Hello friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கூட்டாஞ்சோறு. ஒரு அருமையான ஒன் பாட் மீல். அதாவது இதுல என்ன ஸ்பெஷல்னா அரிசி, பருப்பு, நல்ல விதவிதமான நாட்டு காய்கறிகள், கீரை, உப்பு, காரம் எல்லாம் பக்குவமா ஒண்ணா சேர்த்து செய்யற ஒரு அருமையான ரெசிபிங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். முக்கியமா ரொம்ப ஹெல்தியானது. ஏன்னா இதில் அரிசி, பருப்பு, காய்கறிகள், கீரை எல்லாமே சேர்ந்துருச்சு. ஸோ ஒரு பக்காவான ஹெல்தி பேலன்ஸ்டு மீலுங்க இது. அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. அப்புறம் இப்படி தான் செய்யணும், இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு கையில் இருக்கிற காய்கறிகள் சேர்த்து நல்ல கீரையெல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான மீல். இந்த கூட்டாஞ்சோறு செய்யும்போது நம்மளுக்கு தனியாக பொரியல் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம இதுலேயே நிறைய காய்கறிகள் சேர்த்துட்டோம். வேணுங்கிறவங்க மொறுன்னு அப்பளம் சிப்ஸோட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்கள்லையுமே ஃபெமிலியரான ஃபேமஸான டிஷ் தான் இந்த கூட்டாஞ்சோறு. திருநெல்வேலி ரெசிபீஸில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. நல்லா தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அரிசி பருப்பெல்லாம் கழுவி ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு பார்பாயில்டு பொன்னி ரைஸ் எடுத்துருக்குறேன். அதாவது புழுங்கல் அரிசி, நம்ம வீட்டில் ரெகுலராக பயன்படுத்துகிற அரிசி 1 கப்பு. இதுக்கு 1/3 கப்பு துவரம் பருப்பு, அதாவது 3ல் 1 பங்கு துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்த்து கலந்து தண்ணி விட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாங்க. கழுவின அரிசி பருப்பில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னெல்லாம் அவசியம் இல்லைங்க. அதாவது அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணி அந்த மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கே அரிசி பருப்பு ஊறிட்டுருக்கட்டும். ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது காய்கறிகள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி கூட்டாஞ்சோறுக்கு நாட்டு காய்கறிகள் தான் பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம ஊர்களில் நம்மளுக்கு கிடைக்கிற இந்த சீசனல் வெஜிடபிள்ஸு. நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் வாசனையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கங்க. அப்புறம் நல்ல ஒரு பெரிய கேரட்டை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 4 அவரைக்காவும் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் முருங்கைக்கீரை. இது ரொம்ப நல்ல ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அவசியம் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க. பட் முருங்கைக்கீரை தான் சேர்க்கணுங்கிற ரூல்ஸ் கிடையாது. நம்ம சிறுகீரை, பருப்பு கீரை எது வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இங்கே ஒரு பெரிய பவுலில் கீரை எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 2 கைப்பிடி கீரை எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ சமைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கற்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய், வாழைக்காயெல்லாம் அவசியம் கூட்டாஞ்சோறில் சேர்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க காய்கறிகள். அதாவது நான் எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள், காமனாக யூஸ் பண்ணுற காய்கறிகள் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி. நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அழுத்தி பிடிச்சா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ புளி கரைசல் ரெடி. இப்போ தேங்காய் மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகாய். இது போக நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட் 5 சரியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க தண்ணி விட்டு. ஸோ அவ்வளோதான், கமகமன்னு நம்மளுக்கு மசாலா ரெடி. இப்போ கூட்டாஞ்சோறு தாளிச்சிடலாங்க. குக்கரில் தாளிச்சிடலாம். ஸோ குயிக்காக நம்மளுக்கு வேலையாகும். இப்போ நல்ல குக்கர் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில். எந்த எண்ணெயில் வேணாலும் நம்ம தாளிக்கலாங்க, நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிய விட்டு கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி போட்டாச்சு, ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுடலாங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுவும் இங்கே பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். அந்த பூண்டு இதெல்லாம் வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணுங்க. ஸோ பொறுமையாக 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாயிரும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துடலாங்க. ஒரு முருங்கைக்காய், 4 அவரைக்காய், 1 கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஸோ பெருங்காயம்லாம் நல்லா போட்டிருப்பேன், அதனால் நான் எக்ஸ்ட்ரா பெருங்காயம் போடலை. வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாங்க. நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து விட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த காய்கறிகள் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். குக்கர் மூடியை ஜஸ்ட் இப்படி மேலாப்பி வச்சு விட்டுருங்க. ரொம்ப ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காய்கறிகள் வெந்து வரட்டும். ஒரு 4-5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை சேர்த்துடலாம். ரெடியாக சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை அல்லது சிறுகீரை சேர்த்துக்கலாங்க. பட் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் சேர்த்து நல்லா இன்னொரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா அந்த புளிக்கரைசலோடு நல்லா அந்த காய்கறிகளும் நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே ஒரு 2 கப்பு தண்ணி இருக்குது. இது போக இன்னும் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு ஃபுல் கப்பு அரிசி கூடவே பருப்பு எடுத்துருக்குறோம். காய்கறிகள் எல்லாம் கரெக்டாக வெந்து வரக்கு 4 கப்பு தண்ணி மொத்தம். ஏற்கனவே 2 இருந்தது, இன்னும் 2 சேர்த்தாச்சு. நல்லா இப்படி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடியாக அரிசி பருப்பெல்லாம் கழுவி ஊற வச்சுருந்தோம், அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்லா குக்கரை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுப்போம். நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிருங்க. ஸோ நல்லா 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கூட்டாஞ்சோறு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்தி மீல் இது. நல்ல அரிசி பருப்பு நிறைய காய்கறிகள் சேர்த்து அப்படியே டக்குன்னு குயிக்காக ஒரு 1 பாட் மீலாக தாளித்து விட்டுட்டோம். குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான ஒரு ஹெல்தி மீலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தனியாக கூட்டு பொரியல் நல்லா பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதுலேயே நிறைய காய்கறிகள் கீரை எல்லாமே இருக்குது. சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூட நல்லா மொறுமொறுன்னு அப்பளம் அல்லது சிப்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் வச்சுக்கலாம். வேணுங்கிறவங்க மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். பட் இந்த கூட்டாஞ்சோறு ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அருமையான மீலுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.